இன்கொயரி தேவையில்லை, இங்க ஒரு இன சுத்திகரிப்பு நடந்தது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பக்கத்து கதிரையில நான் மைக் அப்படி ஒரு மைக் நடுவில் மைக் அங்கால வரைக்கும் எனக்கு மைக்கை பிடிங்கி திருப்பி சொன்னா நோ நோ நோ, we have been murdered, we have been slaughtered, we have been raped, we have been killed, we have been buried, you must come and see and சொல்லி நாமல் கூட திருப்பி எனக்கு கதைக்கல. ஏனென்றால் அவன் சிங்களவன், அவன் தன்னுடைய இனத்துக்காக போராடுவான். ஆனா எங்கண்டன் நான் சொல்ல அப்படி சொல்ற சரியில்லை. எங்கண்ட அரசியல்வாதிகள் தங்களுடைய இனத்துக்காண்டி ஒரு சொட்டாவது சிந்திக்கணும். ஏலாண்டா கையாவது உயர்த்தி இருக்கலாம். ஓம் அவர் சொல்றது சரி ரெண்டு கையாவது உயர்த்தி இருக்கலாம். ஒன்றுமே தெரியாம மாதிரி இதுல ஒரு விபூதி, இதுல ஒரு பூ, இதெல்லாம் இவ்வளவு ஏமாற்றம் என்று சொல்ல பெண். நேற்றைக்கு தான் நான் யோசிச்சேன்னா நாங்கள் எப்படி ஏமாற்றப்படுறோம். இவ்வளவு காலம் பாராளுமன்றத்துக்குள்ள 2016ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமை ஆணையாளர் வரைக்கல இதே சொல்லி திருப்பி அனுப்பியிருப்பாங்க. ஒன்றுமில்லை, நாங்கள் எல்லாம் ஓகே நோமலா வந்துட்டோம். இதுக்குள்ள புதை உண்டதெல்லாம் அவருடைய சகோதரம் இல்லை, இதெல்லாம் எங்களுடைய சகோதரம். இது மட்டும் இல்லை, டக்ளஸ் கொலை செஞ்சதுக்கு 1-2 இல்லையா பெண். 2006ஆம் ஆண்டு நான் ஏலோலுக்கு போய் இந்த கண்ணுக்கு முன்னாலே இந்த நண்பர்கள் சுட்டு கொண்டவங்க, நிலாண்டு சொல்லி உங்களை வீட்டை போய் சுட்டவங்க, இன்னொருத்தன் நாச்சிமாரோ இல்லை சுடுபட்டு சேர்த்தவன், இன்னொருத்தன் ஓடி போய் விழுந்து சேர்த்தவன். அந்த வெளியெல்லாம் தெரிய போய் இந்த கட்சிகள் அந்த கதிரைகளுக்காக கூட்டு சேர்றாங்க. சனத்தை பிரிச்சு வச்சு போட்டு, சனத்தை வேறுபடுத்தி வச்சு போட்டு இவ்வளவு சண்டை பிடிக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதி நேற்று வந்து நின்றுக்கலாம் தானே. நேற்று நின்றுதான் நான் ஒத்துக்கொண்டிருப்பேன். ஓம் நீங்களும் உண்மையாவே மக்களுக்காண்டி போறாங்க, பெரிய ஒரு வேலி. இந்த வீடியோ உடனே போடும்போது இதை பார்க்குற ஒவ்வொரு தமிழ் சனமும் கட்டாயமிக்க வரணும். தெரிய வேண்டி வந்த
Gracias.